நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மேனம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். 20/9/2026 அன்று மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறார். 18/11/2026 அன்று வரை, அதாவது புரட்டாசி மாதம் 3 முதல் கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி வரை கடகம் ராசியில் செவ்வாய் செல்வார். கடகம் செவ்வாய்க்கு நீச்ச வீடு. 12 வருடங்களுக்கு பிறகு கடகம் ராசியில் குரு உச்சமாக செல்கிறார். குரு உச்சமாக நின்று அங்கே நீச்சமாக செவ்வாய் செல்லும் போது, நீச்சம் அப்படின்னாலே அந்த கிரகம் தூங்கிருச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அது செத்து போச்சு அப்படின்னு அர்த்தம். மீனம் ராசிக்கு 5வது வீட்டிலே ஒரு கிரகம் நீச்சம், உங்கள் ராசிநாதன் உச்சம். நீச்சமான இடத்தில் ஒரு கிரகம் உச்சமாக நிற்கிது அப்படின்னா அந்த கிரகம் பலமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் நேச பங்கம் அப்படின்னு கிடையாது, நேச்ச பங்கம் அப்படின்னு எடுக்க முடியாது. குரு மங்கள யோகம் அப்படின்னு எடுக்க முடியாது. ஏன்னா குருவும் செவ்வாயும் பார்வை செய்தால் குருமங்கள யோகம். செவ்வாய் நேசமான இடத்தில் குரு உச்சமாக நின்றால் அது குருமங்கள யோகம் வேலை செய்யாது. நவ கிரகங்களில் செவ்வாய் தளபதி, தைரியமான கிரகம், வீரமான கிரகம். கடகத்தில் நேசம். கடகம் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது ஒரு தம்பதியர்கள் கணவரை இழந்து மனைவி, அந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும், விதவையான பிறகு அந்த பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும். அதே ஒரு குழந்தைக்கு தாயோ தந்தையாரோ யாரோ ஒருவர் இறந்தால் அந்த குழந்தையுடைய வாழ்க்கை மனநிலை எப்படி இருக்கும், உணர்வு பூர்வமாக காட்டக்கூடியது தான் கடகம். கடகத்தில் ஒரு குழந்தை பிறந்தாலே பாட்டியோ அம்மாவோ யாரோ ஒருத்தர் விதவையாக ஒரு 20 வருஷம் 30 வருஷம் நீண்ட காலம் வாழக்கூடிய ராசி தான் கடகம். அது ஏன் அப்படின்னா அங்கே குரு உச்சம், செவ்வாய் நேசம். 12 வருடங்களுக்கு பிறகு இந்த அமைப்பு இந்த வருஷம் சேர்ந்து போச்சு. குரு உச்சமாக இருக்கும்போது என்ன அறிவுறுத்துகிறது அப்படின்னா, குருவுடைய காரகம் தான் பாதிக்கும். கர்ப்பிணி பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வேலைக்கு சரியாக சாப்பிடணும், சத்தான உணவுகளை சாப்பிடணும், மருந்து மாத்திரை கரெக்டாக சாப்பிடணும். ஏன்னா கடகத்திலே செவ்வாய் நேசமாக செல்லும்போது புரட்டாசி மாதம் என்ன சொல்லுது அப்படின்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு பிரச்சனை வரும், குழந்தைகளுக்கு பிரச்சனை வரும். இதுதான் பஞ்சாங்கமே சொல்லுது. குரு சம்பந்தப்பட்ட குருவுடைய காரக நோய் தான் மக்களுக்கு அதிகமாக வரும். அதாவது நீர்க்கட்டி, கொலஸ்ட்ரால், பிரஷர், சர்க்கரை, நுரையீரல், இருதயம் சார்ந்து உள் உறுப்புகள் சார்ந்து பிரச்சனையை உண்டாக்கும். மேனம் ராசி என்பதற்கு 5வது வீட்டிலே 2 9ஆம் அதிபதி செவ்வாய் நீச்சமாக செல்வார். தனம், வாக்கு, குடும்பஸ்தானாதிபதி 5ஆம் வீட்டிலே நீச்சமாக செல்வது பெரிய அளவு உங்களுக்கு நன்மை இல்லை. 5ஆம் இடம் என்பது குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம். தன்னுடைய தாத்தா, குலதெய்வம், உங்களுடைய எண்ண ஆசைகள். 5ஆம் வீட்டில் செவ்வாய் நேசமாக செல்லும்போது உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு தொல்லை தொந்தரவுகள் ஏற்படும். உங்களுடைய பசங்க பிள்ளைங்க பெரியாளாக வேலை செய்யக்கூடிய நிலையில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ வேலை பளு கூடுதலாக இருக்கும். அதிகமாக கஷ்டப்பட்டு உழைப்பாங்க. பூர்வீக சொத்துக்களில் பக்கத்தில் இருப்பவர்கள், வீட்டுக்கு அருகில் இருப்பவர்கள், 1 அடி இருக்குது, 1/2 அடி இருக்குது, கல்வெட்டு யாம்பக்கம் வருது அப்படின்னு பூர்வீக சொத்துக்களில் வீட்டு அருகில் பிரச்சனை பண்ணுவாங்க. அல்லது தடம் யாம்பக்கம் இருக்குது, இந்த வாக்கியா வரப்பு, இந்த மாதிரியான பிரச்சனைலாம் அடித்தடி பட்டுக்கிட்டு காவல் நிலையம் போகிறது, கோர்ட்டு கேஸ்னு போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைலாம் 5வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது அந்த காலகட்டத்தில் தான் ஏற்படுத்தும். மீனம் ராசிக்கு ஜென்மசனி ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துங்க. உங்கள் பசங்க பிள்ளைங்க பெரிய ஆளாக இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ அவசரப்பட்டு சண்டை செல்லுக்கு போவாங்க. அடித்தடி சண்டைலாம் கூட வரும்.
அதனால் வந்து சொத்து சார்ந்து பிரச்சனைகள் ஏற்படுத்திக்கொள்ளாமல் பார்த்துங்க. உங்களுக்கும் சரி உங்கள் குழந்தைகளுக்கும் சரி அதிகமாக கோபம் வரும். அதனால் வந்து எதிரிகளை வந்து அதிகம் சம்பாதிச்சிருவீங்க. வீட்டை சுற்றி இருப்பவர்கள், சொந்தக்காரர்கள், பங்காளிகள், இப்படி வந்து எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் வந்து பொறுமை மிக மிக முக்கியம். மீனம் ராசிக்கு 2 9ஆம் அதிபதி நீச்சமாக 5வது வீட்டில் செல்லும்போது அங்கே வந்து குரு உச்சமாக இருக்கிறார். நீங்கள் வந்து பெரியவர்களாக இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு படிமானம் புத்திமதி சொல்லிக் கொடுக்கணும். பொறுமை பொறுமை என்று பொறுமையை நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கும் பொறுமையாக இருங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லிக் கொடுக்கணும். மீனம் ராசிக்கு 5வது வீட்டிலே செவ்வாய் நேசமாக செல்வது அடுத்த 2 மாதம் நீங்களும் சரி உங்கள் குழந்தைகளும் சரி பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். 5ஆம் வீட்டில் செவ்வாய் நேசமாக செல்லும்போது நீர்நிலைகளில் குளிக்க போகிறது, தலைகீழாக குதிப்பது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துடணும். சளி, காய்ச்சல், இருமல், இந்த மாதிரி உடல் உபாதைகளும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகளும் மீனம் ராசி என்பர்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். கர்ப்பிணி பெண்கள் இந்த காலகட்டத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் 5ஆம் வீட்டில் நீச்சம். மீனம் ராசி என்பர்களுக்கு 2ஆம் அதிபதியே 5ஆம் வீட்டிலே நீச்சமாக செல்லும்போது யாருக்கு இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுக்காதீங்க. யாரையும் எதிரியாக நினைத்து அதிகமாக வந்து கோவப்படாதீங்க. 5ஆம் வீட்டில் செவ்வாய் செல்லும்போது முருகனை தரிசனம் செய்யலாம். அறுபடை முருகன் ஸ்தலங்களுக்கு சென்று முருகனை கும்பிடலாம். முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். கர்ப்பிணி பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உங்கள் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலும் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கூட படிக்கக்கூடிய பிள்ளைங்களிடம் சண்டை கட்டிக்குவாங்க. விளையாடுறாங்க அப்படின்னா கீழே கீழே விழுந்து கையில் காலில் காயம் ஏற்படுத்திக்குவாங்க. குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு தொல்லைகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்த 2 மாதம் மீனம் ராசி என்பளுக்கு காட்டுகிறது. ஏன்னா செவ்வாய் அப்படின்னாலே செவ்வாய் போகக்கூடிய இடம் போகிறான் ஒரு பிரச்சனையை, வெள்ளங்கத்தை, சண்டை சச்சரவை தான் ஏற்படுத்தும். ஆனால் செவ்வாய் வந்து உண்மைக்கு மட்டும்தான் சண்டை கட்டும். அப்போ வந்து உங்கள் குழந்தைங்க உண்மைக்கு மட்டும்தான் உங்களையே எதிர்த்து கேள்வி கேட்பாங்க. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அமர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.